அந்த காமிச்சு பால் வைட் இல்ல மிடில்ல இருந்தா வச்சிருக்கு. ஓகே இப்ப பாரு முதல் பாலே அவுட் ஆகிர கூடாது. இங்க வெயில் அடிக்கணும். அவுட் பண்றேன் எப்ப பார்த்தாலும் இது பக்கத்துல இது பாத்துட்டா ஆடு ஆடு வா வா ஆடு இல்ல ஆடு நான் பந்து டேய் வண்டி உழுக போதுடா ஏன்டா இப்படி விட்டிருக்க நிப்பாட்டி அப்புறம் அப்படி போய் போச்சுனா பால் நான் ஸ்டிக் இந்த பக்கம் தான் ரன் ஓகே ரெடி ஃபர்ஸ்ட் பால் வா ஏன் பேட் வைக்கறடா பால்டா பேட் மாத்திட்டான்டா ஆறா கோமாளி ஏய் பாட் டேய் நான் டீம் கள்ளி விடுங்கடா யாரு இத நோட் பண்ண மாட்டீங்களா டேய் நான் என் டீம்லயே எடுக்கல அவனே தான் வந்து இந்த டீம்ல வந்து பூந்து பாதி ஓவர் அண்ணே 5 ஓவர் வச்சவங்க இங்க தான் பந்து வீசறவங்க கம்மியா இருக்காங்க அதான் வந்து யாரோ பிரிக்கும்போது தெரியும் ஓடு இதான் ஓடிட்டு வரது வந்து நின்னவனே பொட்டிக்குள்ள அடிக்கறான்னு சொல்லுவான். இன்னும் யாராவது வருவாங்களா விளையாடுறதுக்கு? அவ்வளோதானா? அள்ளி வந்தா வருவான். ஒச்சுல வருவாங்க. இங்க அங்க கால்ல நேத்து நைட் கோயில் போடு டாஸ் பால் 4 அவுட்டா? ஓ தூக்கி அடிச்சா அவுட்டா 4 தான் அடிக்கணுமா? ஏய் மேட் அப்படியே எடுத்துட்டான். லைன் போடு ஓவர்ல இன்ன நம்ம லைன் போடு நான் தான் ஓட் ஸ்டார்ட் விட்டுறாரு பால் நான் 2 பால் 2 பால் ஆ 4 என்னடா இவனெல்லாம் 4 அடிக்க விட்ட அதுதான் திலீபனாவதான் அவன் வந்திருக்க மாட்டான். ஒரே பாலா எத்தனை ஓவர் மேட்ச் அரை கோடி தூக்கி அடிச்சிட்டு இருந்தேன். 5 பேர் தானே இருக்காங்க 5 பேர் அடிக்க வேண்டாம். விட்டுறாரு என்னடா திருப்பிட்டா வாள் என்ன முதல்ல இல்ல நாங்க தடுத்துருவா டொக்கால வைப்பா டேய் அதெல்லாம் அப்படிதான்டா வரும் இறங்கி ஆடு என்னடா அலாரம் வச்சிருக்கியா 4 மணிக்கு காலைல 4 மணி இருக்குது எதுக்கு 4 மணிக்கு அலாரம் அவர் கேமோட விளையாடுவா அது நித்தின் கூட சேர்ந்தோம் அப்படிதான் சூரி இன்னைக்கு 2வது நாளா 3வது நாளா டெட் சூரி செகண்ட் பிட்ச் அப்புறம் தான் அடிச்சு ஏன் 4 வைங்க சொல்லிக்க மாட்டீங்களே இல்ல டெட் ஏன்டா டேய் வந்து வீசிட்டீங்க ஏய் என்னடா இங்க அரை துணில பிடிச்சி போட்டுருக்க அது பவுன்ஸ் ஆக மாட்டேங்குது எங்க குத்திட்டு இருக்கானா நான் பாந்து ஏற மாட்டேங்குதானா இந்த சர்க்கிள்ல குத்தினா இது ஆமாண்டா அடிச்சா சொட்டு தான்டா போகுது அது பெட்டரா இருக்குல்ல அந்த பேட் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி அதுக்கறனால கொஞ்சம் ஆடலாம் தைரியமா பட்ரோன்னு அதெல்லாம் கொஞ்சம் எட்ஜ் ஆகுது போக மாட்டேங்குது போகுது போகுதுடா 2 கம்ப்ளீட் எவ்வளவு 3 சிங்கிள் அடிச்சீங்களா 4 குச்சாடா
பிரதீப்னா இன்னொரு 2 4 எங்க இருக்கு அவுட்டிங்ல விட்டுட்டேன் நான் சைலண்டா நின்னு பாம்பறேன் இப்போ 2 நிமிஷம் பேச மாட்டா ஒரு பால் கூட உள்ளடா இந்த இவங்க ஆரம்பிச்சிருச்சு டீம் ஒர்க் வைட் பிரதீப்னா என்ன குப்பு குப்பு நேரீரா இல்ல இல்ல இது பால் கரெக்ட் வைட் நான் கொஞ்சம் திரும்புனா உள்ள வருனா அவனுக்கு உள்ள போய் திரும்ப சொல்றல திரும்புன்னு சரி அத தடுத்துட்டேன் எங்க தடுக்குற நவுந்துரு வைட் ஓடுறதுங்கறியா ஆனா அடிச்சற போது ஸ்டிக்ல கீறி அப்படி இல்ல அடிக்காது அண்ணங்க திருப்புறது அவ்வளவு இது இருக்காது ஹைட்டா தான் ஏறும் என்ன சாய் காக்கா புடிச்சிட்டு இருக்க ஓடா ஓன் கை பக்கத்துல போயிட்டு இருக்கடா அவன் பயந்துட்டான் பால் சவுண்ட் கேட்டோனே அவன் கண்ணை மூடிட்டு கையை வேற தரடா சும்மாவே சவுண்ட் வருது உன் கை பக்கத்துல இருக்கா போச்சு கொஞ்சம் நேரா வச்சிருந்தா பட்டுருந்தா 23 சூப்பர்டா நோரன் ரன்னாது சூரி ரன்னா என்னடா எடா சொல்லுங்கடா ஏதாவது சரிடா நான் ரீபால் எது தானா இருக்கு இந்த வேப் மார்க்குள்ள ரெண்டு 5th பால் ஷாட் நானா இப்ப நீ பேசுடா நானா அப்ப நம்ம சொல்ல திக்கிடுவாரு பாப்போம் ஆட முடிச்சா 25 என்ன பாலே வரல பேட்டிங் வா ப்ரோ லெஃப்ட் சைடுல போறேன் என்னாச்சுடா ஒண்ணுல கேட்ச் விட்டதுக்காக சொல்றாரு போர் அதெல்லாம் போர் போறா போடுறா மரத்துல அடிச்சுன்னா போடுறா 29 இவன் எதுக்கு அம்பையர் போய் நிக்கிறான் நவர கூட முடியாது அவனால டக்குன்னு இல்ல வரல பட்டாலும் சொல்லக்கூடாது இல்ல வெஸ்ட் பேட்ல பண்ணலாம் பேட்ல பண்ணலடா ஏன்டா நீ வேற திலீப்னா நீ போதுனா தெரியாதலாம் உனக்கு தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்ட குச்சி பட்டிருந்தா நீங்க புடிச்சிட்டு நான் 38 னா இல்ல ரீல்ஸ் பத்தி 33 எப்பவுமே இதான பண்ணுவேன் விட்டுருவாரா நீ போடா ஒரு ரன் ஓகே வெளிய போய் லாஸ்ட் பால் ஆமா சிங்கிள் டா நான் ஸ்கோர்னா 34 டா ஆமா ஓ எல்லாரும் திலீப்டாக அடிச்சிருக்காங்க பால் என்ன போடுறாங்க ஏய் நல்ல ஓவர்னா வீணா அழகா போடுவாரு திருப்புறது அதெல்லாம் கிடையாது டேரக்டா ஃபுல்டாஸா போடுவாரு இறங்கி அடிச்சுக்க மட எந்த ட்ரிக்கும் பண்ண மாட்டாரு ஃபுல்டாஸா போட்டா தான் அடிக்க முடியுது நல்லா அதான் நான் நல்லா போடுவாரு நீ இறங்கி அடிச்சுக்கோ ஆமா இறங்கில அடிச்சா அதாவது ஏய் 5th ஓவர் தான்டா லாஸ்ட் ஓவரா நீ பார் முதல் லாஸ்ட் ஓவரா முதல் சாய் கூட ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு திருப்புமா இவரு எதுவும் பண்ண மாட்டார் பாரு பாத்தியா இல்லையா ஃபுல்டாஸா போடுவாரு நின்னுங்கடா இறங்கிப்பாங்க இறங்கி அப்படியே எங்க போய் சுத்துதோ அப்படியே செகண்ட் பால் வெயிட் பண்ணு வரணும்டா தெரியும்டா செகண்ட் பால் வா
கைப்பட்டு தான் போச்சு. இந்த பக்கம் கைப்பட்டு அந்த பக்கம் போகுதுடா. சிங்கிள் 36. வா அவளைங்கடா திலீபா. திலீப்ரா வீடியோ ரெக்கார்ட்ல இருக்கு, நீ போய் போட்டு பாருடா. அழகா பாப்பா வந்து போட்டுட்டு இருக்கா. ஃபில்டர்ஸ் வந்து ஷாட்டா பாவக்கா தின்னுட்டு நல்லா பிடிக்கிறாரு. ஆமா ஆமா இங்க வைக்கிறதா? சொன்னாலும் சொல்லாட்டி ஒன்னே ஒண்ணுதான். ஆமா எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சு அவுட் இதுதான் ரிசல்ட். நீதான்டா புள்ளி டீம் எடுத்து நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு லூசோக்கா இருக்கு. நோ பால் நோ பால் நோ பால் நோ பால் ஏ 4 இல்ல. 4 அது அவுட் தான். அது கேட்ச் கணக்கு தான். கீழ குத்தி இருந்தா 4 நியாயம். ஏ தம்பி பேட்டிங்டா. சீலண்டா போறாங்க. எப்ப எல்லாரும் அப்படிதான் போடுவாங்க. இல்லடா திலீபா, கல்லு இருக்குடாங்க சைடுல. தாண்டி இருக்குடா. சைடுல கல்லுக்கு முன்னாடி தான குச்சி. ஏய் கல்லு இருக்குல்ல ப்ரோ. ஏய் கல்லுக்கு முன்னாடி தான குச்சி பால். ஏய் கரெக்டாடா, பால் கல்லுக்கு முன்னாடி குத்துச்சுடா. ப்ரோ புண்டை நீ எப்படி அவுட்னு சொல்லுவ? அவன் பாரதி நிக்கிறத தாண்டி தான் பாரதி நிக்கிறத தாண்டி தான் போயா வெளியில சங்கரே குழந்தைய உட்கார வை. பால் குட்டியை வாங்கி கேவலமான பந்து அவுட் ஆயிட்டீங்களா? லெக் ஸ்பின் போட்டு அவுட் ஆயிட்டா கூட அது மனசு திருப்தியா இருக்கு. வாடா அப்படி அசால்ட்டா வேப்போம் அதானா ரெட்ல டாட் எரியுது. அடிச்சிங்கன்னா போடலாம். எடுத்து எங்கேயோ வீசிட்டு ஏய் எத்தனை பால்? 5th பால். லாஸ்ட் பால். 5th பால். லாஸ்ட் பால். லாஸ்ட் பாலா? ப்ரோ சிங்கிள் ப்ரோ. பால் தொட்டு கூட பார்க்கல நான். வைடுன்னு நகர்ந்து போயிட்டேன்.
சுத்திடுச்சுடா இப்படி திரும்பி வருதுடா அங்க குத்தி தான் டர்ன் பண்றாங்க நானு. ஏய் எல்லா பாலும் லெக்ல மட்டும் போடுங்க. எவனாவது ஆஃப்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோ போனா போச்சு. இந்த பக்கம் போட்டுட்டு எனக்கு யார் போட்டா? நான் போட்டேன். எனக்கு முதல் பால் உனக்கு லெக்ல போட்டேன், அதை தான் நீ ஆஃப்ல அடிச்ச. முதல் பால் மிஸ் பண்ணல. டேய் அது ஆஃப்ல போட்ட பந்துடா டேய். லெக்லயே நான் பாலே போடல. இதெல்லாம் கூட விட்டுருவான். இந்த விஷயம் அப்படியே உங்களுக்கு ஓப்பன் நான் கொஞ்சம் லாக் பண்ணிட்டேன். ஷார்ட்டு கரெக்டு பட் லாக் கொஞ்சம் சிங்கிள்ரா நின்று ஆட்டம் ஏறி போயிருக்கேன் பால் வரும். நான் பால் போடுறேன்ல இவங்க நிற்கிறான் அங்கே நிற்கிறான் சும்மா ஸ்டேட்டில் இப்படி லாக் பண்ணேன் போகாது வெளியே போகாது. பவர் கொடுக்க சும்மா ஒரு தூக்கு ஜெயிக்க மாட்டாங்க சார். ஜெயிச்சுவாங்களா? 3 ஓவருக்கு அடிக்கவே இல்லை. 2 ஓவர் தான் ஆச்சு. 2 ஓவர் எப்படி 3 ஓவர்? ஃபர்ஸ்ட் பால். நீ தான் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பால். 5 போடு. ஏய் வேணாம் வேணாம் பாய் பாலை பாரு. இல்லை அங்கே ஏய் ஏய் என்னடா தனியாக தின்னுட்டு இப்படி போயிருச்சு. வருது. இது உண்மையாலுமே 145 கிலோமீட்டர் தான். செகண்ட் பால். ஏய் பாத்து ஏய் அந்த பால்ல விட்டுரு. இது வேற பேட் தரப்போன பால் குத்தி எகிரி நெஞ்சில அடிச்சிருச்சுடா. என்ன வரும் நிலைமை வரும் எல்லாத்துக்கும். யாரா அது? கேப்டன்டா. கேப்டன்டா டேய் ஜாலியா இருக்குல சங்கர். 5 6 10 அவனுக்கு போல்ட் வேடா. சாரிடா. எப்படி இருந்தாலும் சரி ஆஃப் இருந்தாலும் அங்கே அடி 10. ஃபோர்த் பால். ஆமாடா. காட்டுனா 14 2 ஓவருக்கு எவ்வளவு அடிக்கும்? 14 40 நிமிஷம் தரணும். ஓவர் 13 ரன்ரா. மீண்டும் 6 பாலுக்கு 3 போடுறா. எப்படியோ ஒரு 2 வைடு போடுவோம். பாரு ஸ்ட்ரைட். கீழே குத்தவே இல்லை. குத்தி அவ்வளவு தூரம் போக மாட்டேன். கீழே பட்டுச்சா ஏதாச்சும் கேட்கணும். சொல்ல டாஸ் சொல்லலை. லாஸ்ட் ஜெயிங்கடா. காயின் இருக்கா? ஆடர் ஈவன்டா? ஈவனா? ஆடு பேட்டிங் அது ஒண்ணு தானே. ஆடா டே.
அவனை நம்பாத ஓவர் ஓட்டிடுவான். ஓவரா 5 தானா? இல்ல இல்ல நான் 6 ஓவர். பாரதி 6 6 ஓவர்ஸ். இங்க போடு. சொல்லு ஃபுல் டாப் சொல்லு. நேரா போடுற ஸ்டிக்கிங் நேரா போடுற அடிச்சுக்கோ. என்னடா இப்படி சொல்ற? ஏ பேட்டரா சும்மா லாப் பண்ண பிளேன் போட்டு சர்ன்னு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பாலே போல, அந்த பால் சர்ன்னு அடிச்சன போயிடுச்சு. கரெக்டா பாட்டம்ல பட்டுது. ஒயிட் பால் பட்டதுக்கு அப்புறம் தான் கையை வைக்கிறேன். குத்தி சுருக்குறே. இன்ஜுரி. டேய் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. ஒரு பால் 2 பால் அடிச்சிருச்சு. சரி டேய் உட்காரு. உருட்டி விடுங்க மேல. நான் என்ன குழிவா தானா இருங்க. அது பிச்சு மத்த குழி கேட்டா கொட்டை இருக்குது. வலியில போய் வேகமா போட்டு போறேன். உனக்கு பட்டு போ. அவுட் அவுட்னா வந்துட்டேன்டா. அவுட்னா வந்துட்டேன்டா. ப்ளீஸ் டேய் வந்தானே இல்லையா? அவுட்னா வந்துட்டேன்டா நான் கேக்குறேன். பின்னாடி சாய்க்கிட்டு நான் வா கேமரால பார்க்கலாமா? நான் இங்க வந்தான்டா பார்த்தேன். வா வா டேய் அது பெரிய விக்கெட்ல வா. ஏய் நீ யார் மச்சான்? தேங்க்ஸ்டா. அவுட்டானா? ஆமா. ப்ரோ பரவாயில்லை. போய் அந்த வீடியோ பாரு சரியா? வீட்டுக்கு போய் அந்த வீடியோ அது மட்டும் ரெடி பண்ணிடுவாரு. ரெக்கார்டே வராது. கரெக்ட். இது பால் ரெடி. டேய் அடிக்காத. ஆனா கைக்கே ஓடி வர வேகமா. சரி ஒரு நாள் அடிப்போமே அப்படின்னு ஓடி வந்தேன். விட விட இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி விடுறா. நான் இப்படியே பார்த்து லைட்டாக டெலிட் பண்ணிருங்க. மானம் போயிடும். பார்த்துங்க. போய் எங்க இருக்கு? ஏய் சைடா தான் போடுறேன். அப்படி போட்டாலுமே நான் 40 நினைச்சேன். போனா லாஸ்ட் பால் போட லாஸ்ட் பால் ரா. வைடு போட்டில ஒண்ணு. டேய் லாஸ்ட் பால் தான். ஆமா. 2 பால் அண்ணா 2 பால்ரா. ஏனா ஒரு 2 பால். நீ 2 பால் என்கிட்ட ஒரு பால்னா நீ 2 பால் நான் ஒரு பால் அவன் ஒரே பால் தான். டேய் நீ ஒரு வைடு போட்டடா. போறணும் 5 வெளிப்போர் சிங்கிள் நான் ஒரு சிங்கிள் தான் வைடு போட்டுருக்கேன் 3 இது ஒரு நீங்க ஒரு டபுள் ஒரு வைடு தான்டா. எல்லாத்துக்கும் ஆஃப் தான் போட்டுருக்கேன். இழுச்ச ஏன்னா போர் பால் எடுத்து விடுறான். ரன் அவுட்டா சொல்லிருக்கலாம்டா. அதான் விட்டது கூட பரவாயில்ல. கையில விட்ட பிறகு ஓட ஆரம்பிச்சடா. அதுதான் ரன் அவுட்டா சொல்லிருக்கலாம். இங்க ஐயோ நோரன் போர். கோர்த்து பாலடா. பால் பாஸ்டா. பாஸ்டா. நல்ல குத்தி தான திரும்பிச்சு. குத்தி சர்ரு போயிடுச்சுடா. ஆஹா
அநியாயண்ணா. போன பாலே மெதுவாக தாண்டா வந்துச்சு. நல்லா யூஸ் ஆகுது. இங்க பாரு, இது வர ஒரு ஈஸி ஓவர் உதப்ப எங்கேயும் கிடையாது. இதே நீ ஆடலன்னா மூடிட்டு வீட்டுக்கு போயிரு வண்டி எடுத்து. விட்டுருக்கலாம்டா, வைடாவது போயிருக்கும். ஆமா, எடுத்து லெக்சர் அண்ணன் இல்லாமல் எடுத்துட்டு நல்லா பட்டுன்னு சார் நல்லா பட்டு அவுட் ஆயிருப்பேன், வெளில போயிருப்பேன் மூதேவி. மேல லாபம் தான் இப்படி அடிச்சு எப்படிதான் நல்லா பண்ணல. அண்ணா பின்னாடி நானா பிரதீப்னா நான் இன்னும் பின்னாடி போனா அண்ணா இன்னும் பின்னாடி போனா இந்த சைடு நான் படல நல்லா பட்டு லெஃப்ட் சைடு பின்னாடி போனா பால் இல்ல, வேற பால் இல்ல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி சாய் போய் தண்ணி எடுத்துட்டு வரையா சாய். அண்ணா அங்கதானா வள்ளி வீட்டுக்கு போய் வந்து வேணாம். படத்தை எடுத்துட்டு போவோம். அடுத்த மேட்ச் யாரும் சவுண்டிங். ஆமா, போராண்டி மகேந்திரன் தான் போறேன் நான் போயிருக்கேன். வந்துச்சா? ஆனா கல் வச்சிருக்கு. கீழே வந்தேன். செகண்ட் பால். நல்லாவே இல்லை உட்காருச்சு. அதுதான் போடுங்கண்ணா. ஃபாஸ்ட் நான் தான் தெளிவா திரும்பிட்டேனே. கரெக்டா தான் வீசினேன், குமிய முடியாது. அப்ப நான் திரும்புறது தான் ஒரே ஆப்ஷன். ஏ அவனே வைடு வீசிட்டு இருக்கான், இவன் வைடுக்கு இந்த பக்கம் வந்து ஆடிட்டு இருக்கான்டா. எப்படி காணோம் கீப்பிங் நின்றது நான் தான்டா. இப்படி தானே வந்துச்சு போன பாலும். என்ன கரெக்டா கொத்துச்சாமா. ஆட்டிங்கடா ஸ்ரீதர். ரெண்டு வைடு போய் 3 டாஸ் பால் போய் வெறுப்பா எனக்கு ஏதாவது இங்கேயே போடுவார், பாதி நெக்ஸ்ட் சைடே போடுவார். ஆடிக்கிறேன்னா நான் ஆடுறதுக்கு இதே போதும். பார்த்து அடியா போய் தூங்குங்களா, அப்புறம் ரெக்கார்டிங் பார்க்கலாம். போறீங்களா பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துடா ஒரு வந்து விழுந்து துவைக்காத. ஏன்டா ஏன் அவ்வளோ கெட்டவா இல்லடா. ஏன்டா சரி அடிச்சுதான்
ஏய் ஸ்ரீதர் இப்பவும் நான் சிரிக்காம வந்து பார்த்தா நான் மட்டும் தான் மாத்திக்கோ பாய் கொடுத்துங்க தண்ணியே வந்துட்டு அஸ்வின் ஓவரில் நான் ஒரே பால் தான்டா. அஸ்வின் ஓவரில் நான் ஒரே பால் தான். நீ 2 பால், நான் ஒரே பால் தான்டா. 1 பால் தான்டா. ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள். ஏய் 5 பால் தான்டா ஆச்சு. நான் 1 பால் தானா? நீங்க 2 அவன் 2. ஒரு வைடு ஒரு அவுட். நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஆமாண்டா ஆமாண்ணா மொத்தமாகவே நீங்கள் 2 பால்ண்ணா. நான் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ஒரு வைடு ஒரு 3 பால் அடிச்சிங்களா? அப்போ ஹலோ நைஸ் ரன்னிங் யார் சொன்னா ஆரன் ஃபைல் நிற்கிறான் ஜெயினோட இல்லை அந்த ஆரன் ஃபைல் அர்ச்சனா கையில தரக்கூடாது. அதெல்லாம் கிடையாதுடா. நான் 4 பால் அடிச்சேனா? ஏ ஒரு 4டா. கேப்டன் கடி வாங்கியிருப்பான். பயப்படாத கேப்டன். இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. தெரியாதுடா தெரியாதுடா இல்லடா தெரியாது. லைட்டாக தெரியும் தான் நினைக்கிறேன். தெரில. வைட் வைட் வாடா தண்ணி பிடிச்சி வந்துடும்டா குடிக்க. இங்கே போய் ஏய் குடம் எங்கடா வாங்குறது? பள்ளி வீட்டிலே கேள்றா. வள்ளிக்கு ஃபோன் இன்னும் வள்ளி கொண்டு வரோம் நாமண்டா. வைடு ஃபாஸ்ட். வாடா வைட் வைட் ஃபாஸ்ட் கேட்கணும். Final 2 minutes. ஏய் வள்ளி ஹலோ எங்கடா? ஏய் தண்ணி வேணும்டா குடத்துல. நீயே வரையா இல்லை நாங்கள் கொண்டு வரதா? சரி வா நீயே வா நீயே வா. மனசாட்சியோட கொஞ்சம் ஆஃப் சைடில் போடுறா ஜெயினா. முதல் 2 பால் ஃபுல் டாஸ். முதல்ல 2 பால்ல எங்க நின்று ஆடினு தெரியுமா? கேளு சாய்கிட்ட இங்க நின்று ஆடிட்டு இருந்தேன். அதனால சரி ஒரு பால் ஆஃப்ல போறேன். ஆஃப்ல போட்டேன். இது ஆஃப் தான். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லு. லாஸ்ட் ஓவர் 26. எல்லாரும் டீம்ல எல்லாரும் ஒரு ஓவர் போட்டா நான் சூர்யாவும் ஜெயினாவும் 2வது. ஸ்கோர் 26. டீம்ல சரி
இங்க அடிக்கிறேன் பேட் ரன் பண்ணா சரியா பண்றீங்க வெளிய வர மாதிரி வெளில போய் அழுத்தி அடிச்சு நானே சிங்கிள் தான் ஏறிடுச்சு டக்குன்னு எதிர்ப்பு அவன் வீட்டுக்கே நான் இருந்துச்சுனா சர்ன்னு ஆயிடுது ஏன் பால் அடிச்சுறாங்க அடிக்கிறதே இப்படிதான் அதான் எங்கேயா போடுவோம் ஏன் மட்டும் அடிச்சுறாங்க ஓடு 31 35 கிரவுண்ட் ஹெல்ப் பண்ணுது அவனுக்கு 31லேருந்து ஒரு 4 35 35ண்ணா 36 நீங்க வந்துக்கு மட்டும் 37 38 நீ சை கறீங்கன்னா அது முட்டிக்குள்ள தலை விட்டுருக்கா இப்படி முட்டிக்குள்ள தலைக்கு போயிடுச்சு இவனுக்கு அது தலைக்கு மேல போகுதுடா வேணேல போடல இல்லடா ஒண்ணும் சொல்லடா இர ரீபால் ரெடி ஃபுட்பால் போயிடுதா ரீபால் சொல்றா எங்கயோ குத்தி எங்கயோ சரி ஓகே ஸ்கோர் 1 சார் அவுட்ரா டேய் நாரா வேணுமா ஏடா நைஸ் பிளேடா சரியான தங்க மேட்ச் முடிச்சாச்சு ஓகேண்ணா சரி என்ன இருக்கீங்க ஹாஸ்டல் அந்த மஞ்சள் கலர் துண்டுடா ஸ்வெட்டு வந்து மூஞ்சில் அலர்ஜி ஆகிட போகுது அதான்டா துடைக்கிறேன் பள்ளி வரையா தண்ணி கொடுத்து வரான்ல ஸ்டார்ட்ரா 4 மூஞ்சி ஏதாவது சாந்திருக்கா பாரதி ஆமாம் இந்த சவுண்ட் வேற எதுவும் புண்ணுமா எதுவும் தெரியல செவந்தாவே அலர்ஜி தான்டா மூஞ்சி க்ரீம் எதுவும் இல்லைனாலும் இந்த ஷாப்பில் தான்டா இருக்கு க்ரீம் போட்டால் தான்டா மூஞ்சி டல்லாக இருக்கு நிற்போம் எத்தனை டன் எடுக்கணும் அவங்க நான் நீ டீம்ல இருக்குல்ல ரெண்டாவது பால் அவுட் ஆன அடிக்கணும் அது 32 இருக்கணும் ஏ வழி தண்ணி கொண்டு வாடா உடத்துல தானே கொண்டு வரா நான் அவன் எங்க லெக்ஷன்லாம் போட மாட்டான் அவனுக்கு காசு தான் சரி புரியுது இருங்க அதுதான் விடு ஆடி இருக்கிறான் நான் அது இங்க வரும்னு நினைச்சு நல்லா வேலை வந்தேன் பிரதீப்னா வண்டி சாவி போகாதடா ஏய் அண்ணா விட்டுருவாரா சிக்ஸுக்குள்ள போயிட்டாரு இதுக்குள்ள போன மாதிரி அண்ணா பார்த்தப்ப தண்ணி எடுத்து வச்சிருக்காங்க வள்ளி அண்ணே சாவினே இந்த வண்டியிலே சாவி இருக்குது இப்படியே எடுத்துட்டு போக வேண்டியது வண்டி சாவிங்க
கீப்பிங் யாராவது வாங்கடா. சரி அப்புறம் வாங்கிக்கிறேன். கீப்பிங் குச்சி அங்கே இருக்குண்ணா. பேட் வேணாம் தடுக்கும். இல்லை உருட்டிட்டு போகணும். சூரி இங்கேருந்து ஓடிக்கோடா. அங்கே போடாதீங்க. பார்த்தாங்க என்னடா பண்ற? இதெல்லாம் பண்ணாதடா. அண்ணே த்ரோட் ஏழு ஓடிக்கோ. கையில எல்லாம் கொடுத்து போனா நான் சொல்றேன் நின்று கையில எல்லாம் கொடுத்தானா. மணி அடிட்டு அந்த பையனா போய் எடுத்து வந்தேன். இப்போ போய் எடுத்து வச்சுக்குவேன். வேலை ஃபோர். நகராம நீதான் நின்றுருக்க. நான் உன்னோட பால் நான் செய்திருந்தா கொஞ்சம் கூட நகருடா. அவன் ஒரு இன்ச் நகரல. நான் நீ சூப்பர் ஃபீல்டர் தான். அவர் ஏதோ தப்பா பேசிட்டு. விடு மச்சான், நாளைக்கு 2 வேலை எக்ஸ்ட்ரா ஓட விட்டுலாம் விடு. ஐயோ நவர் போடப்பல வந்து கிடையாது. நீ என்ன போடுறீங்க? ஆஸ்பின் தானே போடுறீங்க. இல்ல ஆஸ்பின். நான் ஸ்கோர்னா 14. அடடே. வரலாம். சிங்கிள் போதும். Four. பிரதீப் நான் 4 தானடா. பிரதீப் நான் அவுட் தான்டா அது. அவர் பாஸ் பண்ணிட்டான். இல்ல முன்னாடி குத்துச்சு. சைடுக்கெல்லாம் தாண்டி தான்டா குத்துது. பிரதீப் நான் 4 அவுட்டா. அஸ்வின் நீயே சொல்லிடுறா. இல்ல அவர் பார்த்துட்டு இருந்தாரு, அதான் கேக்குறேன். அவர் பக்கத்துல இருந்தாரு, அவர் பார்த்துட்டு இருந்தாரு, அதான் சொல்ற வரைக்கும் கேட்டுட்டு இருந்தேன். அவன் வரலையாடா? அவன் வரலையா? வரண்ணா. சரி விடுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாப்புல, அதனால கால் வலியாமா. விட்டுருந்தா அவனே வந்துருப்பான். நம்ம போனா ஓகே. தண்ணி வேணும் எடுத்துக்கூடா. நல்லா ஷார்ட் சத்தியமா அந்த இடத்துல நவர மாட்டேங்கிறான்டா. சும்மா விளையாட்டு சொல்றேன். அவர் கேடு விளையாட்டு அதான் நவராரா இல்லைன்னு. வரலாம். பேட் பண்ணல. புயல் வேகத்துல போகுதுடா. பேட்டிப்பா. இல்லடா பேட் இல்லடா. பேட் அவன் கீழ உரஸ்றான்டா. சூரியனா பேட்டிப்பா. வைடுங்கறாங்க.
அவ்வளவுதான் நம்ம பையன் விட்டுருவாரு. ஏய் டேய் செயினை வச்சுருக்க வேணுமா நான் போய் எடுத்து சூர்யா இருக்கு மழை வேற தூருதுடா டேய் மழை தூருதுடா நான் 23 தான் 38 உடனே 2 hour எனக்கு தெரியும் நீ ஓவர் ஏமாத்துற. சாய் வாயில அடி வாங்க உள்ள வா. வெஸ்டர் அஸ்வின் நீ மட்டும் தான்டா இருக்க. இனிக்கு சொல்லல என்னப்பா 3 hour பண்ணிட்டா. இனிக்கு சொல்லல ஆடாரே இந்த டைம் ஸ்ட்ராங் பண்றேன்டா. ஈவன் ஓ சங்கர் ஆறா ஓபனிங் ஏறா கூட யாரும் ஆடு திலீப் ஆடும் சாய் ஆடுறா போடாதாங்க கீப்பிங் மட்டும் ட்ரெஸ் இது என்னடா தண்ணி ஒரு கலராக இருக்கு. தண்ணி தடா இந்த பாட் கூட நல்லா இருக்கு. ரெண்டும் ஒரே ஹைட் தான். இல்ல அந்த பாட்டுக்கு ஒரே மாதிரி தானே ஒரே ஹைட். பட் அது வெயிட் கம்மியாக இருக்கு பாருங்க. அது நல்லா குனிஞ்சு ஆடுற மாதிரி இருக்கு. காமன் நினைச்சிட்டீங்க. ஆமாண்ணா காட்டுறா போரா இங்கே நின்று ஆடிட்டு இருக்கிறான். அப்போ தான் அவன் பால் கரெக்டாக ஆட முடியும். 5th ஸ்டெப் தான் போடுறான் அவன் பால். இல்லை நான் 8th 9th ஸ்டெம்ப்னு வைக்கலாம். அவனை கரெக்டாக அந்த இடத்துல நல்ல டேர்ன் ஆகிற மாதிரி இருக்கு. இங்கே நின்று இப்படி அடிக்கிறது. இல்லை அவன் காலையிலே பட்டுருச்சுண்ணா. சாய் 2 ஓடலாம் சாய். வா ஃபீல்டிங் வா டக்குன்னு வா. இல்லை இந்த பேட் எடுத்து மேட்சே முடிஞ்சிருச்சு வா. கீப்பரா அந்த பையன் சூப்பர் சாய் ஓடு. டேய் அவனுக்கு கொஞ்சம் நல்லா போடு ஜெய். அவனுக்கு ஆப்ல வெளில போடு கொஞ்சம் அடிக்கிற மாதிரி அவனுக்கு. இது கஷ்டம் அவனுக்கு. எத்தனை 2 சின்ன 3
நீ 3 சிங்கிளா? ஒரு 4 ஒரு 3 சிங்கிள் அவன் ஒரு சிங்கிள். அவன் அங்கே ஒன்று அடிச்சாங்க. நான் 3 சிங்கிள். ஒயிட் எது போயிருந்தா இல்லைல்ல? இல்லை நான் 2 சிங்கிள் தான். 2 சிங்கிள். ஒரு 4 3 சிங்கிள். எத்தனை சிங்கிள்? அவன் சிங்கிள். நீ 2 சிங்கிளா? நீங்க இருக்கும்போது சிங்கிள். 4 எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். 4. ஐயோ வெளில அடிச்சிட்டேன். ஸ்ரீதர் ரெடி பண்ண நீ ஆடுங்க திலீப் ஆடுறா நல்ல ஷாட்டுடா அடி. இறங்கிறேன்டா. இவங்களா கொஞ்சம் ரன் அடிக்கிறாங்க. நான் போய் பாலாவே திட்டுட்டு இருக்கேன். சை டேய் அந்த டம்ளர் லைட்டை தான் நீர் ரசங்கரு நல்ல ஷாட்டு. வேஸ்ட்டாக போச்சு. குடிச்சுட்டேன். அது 4 கல்லையே பட்டுருச்சு. போட்ட தேடு வர்றா ஃபர்ஸ்ட் பாதி கிரவுண்ட் அதாவது ஐயோ 4 உனக்கு என்ன தாண்டி போச்சுடா அவன் அடிச்சு போடுறா. நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? உங்க டீம் அவன் போறது எனக்கு அவுட் மாதிரி தான் சத்தியமா தெரிஞ்சு. எனக்கும் அவுட் மாதிரி தான் தெரிஞ்சு. அடுத்த செகண்ட் ஆமாம் அவுட்னா நான் தான் அவுட்டுனேன்டா. ஆமா ஏ அவன் தெரியாதுடா. நான் தான்டா பக்கத்துல இருந்தேன். போயிடுறா. நான் தான் பக்கத்துல இருந்தேன். அவனுக்கு தெரியாதுடா. சரி அவங்க டீம் ஒத்துக்கிறாங்களே நம்ம டீம் சொல்லணும். நானும் அமைதியாக போயிட்டேன். பாரு இந்த உடம்பு வச்சு திரும்புறதெல்லாம் கஷ்டம். நேராவே ஏதாவது டீல் பண்ணி பாட்டிங்களே ஆறா திலீபா நல்லா இருக்குமா? நைஸ் இது இவனோட பேட் தான். ஆடு ஏய் திலீபா வாடா. ஏண்டா இந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி ஆளுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். ஷார்ட் வெத்தி ஆடின்னு அவுட்டோ நினைச்சேன். நல்ல வேலை. இல்ல ஏய் ஏடா போச்சு? இல்லடா இல்லடா 4 எவ்வளோண்ணா? நான் இங்க கல்லு நான் உள்ள தானே 4 எவ்வளோண்ணா? 4 ஸ்கோர் என்ன ஸ்ரீதர்ண்ணா? தெரியலையாடா. தெரியலையா? நான் ஸ்கோர் என்னண்ணா? 31. பரவாயில்லையே. எத்தனாவது ஓவர்? 4வது ஓவரா?
மூணாவது தான் முடிஞ்சிருக்கு. அப்ப நீ தான் நீதாங்கடா போடா. பரவாயில்ல. 31. வின்னிங் போய் சொல்லிட்டேன்டா ஸ்ரீதர். ஓகேடா. வின்னிங் போய் சொல்லியிருக்க. அடிச்சு தரு பண்றா. ஓய் வைடு பால். அதனால லைட்டா பிரச்சனை ஏறிச்சு. நீ வளகிட்டீங்க முன்னாடி. ஓகே லைட்டா வந்து சரிண்ணா கொஞ்சம் பார்த்தோண்ணா. இது இன்னும் 3 வாரம் இருக்கு இதை சேர்த்து 4 அவ்வளோதான். ஏய் இது நல்ல பால் தான், அவன் நல்லா அடிச்சான் ஸ்ரீதர். ஆமா நல்ல பால் தான், உண்மையாவே ரொம்ப நல்ல பால் தான். ஸ்ரீதர் பேட்டை தூக்கி ஒரு 1/2 மணி நேரம் நின்று பொறுமையா இந்த பக்கம் அடிக்கலாமா அந்த பக்கம் அடிக்கலாமா யோசிச்சு கால்குலேட் பண்ணி அடிச்சிருக்கான். அப்படிதான் அவன் டேய் நீ நல்ல பால் தான்டா போட்டா, வந்தா கிறுக்கு திரும்ப ஆகிட்டான். போடு போனா திலீப்பண்ணா. 4 ஓ 36. அவ்வளவுதான். டாக்டர் ஃபார்மா ஓடு இது 2 தான். லேட்டா ஓடி நீ அந்த ஸ்டார்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் கொடுக்குற. சரி தருண் வரலையா? லீவ் இல்லை அவனுக்கு. ஒயிட் ஓவர் 40. தம்பி சகாயம். ஐயோ இவனாடா சே உனக்கு ஆஃப்ல தான் போடுவான். நீ கீழே என்ன லெக்ல போறேன்னு அவன் போட்டு ஃபர்ஸ்ட் பாலே சொல்லிடு. ஏய் ஆஃப்ல போறா. டேய் இப்படி வேணா 40 ரன் தாண்டி போயிடு. 2 சிங்கிள் ஒரு 4 40 மாட்டேன் ப்ரோ. 3 சிங்கிளா? ஆமா இது ஃபர்ஸ்ட் திலீப் ஒரு சிங்கிள்னா அப்புறம் ஒரு 4னா நீ ஒரு சிங்கிள் அவ்வளவுதான். ஏய் நான் 2 சிங்கிள்டா. அதுக்கு அப்புறம் இங்க ஒன்னு அடிச்சல. ஆமா அப்புறம் இங்க ஒன்னு அடிச்ச அப்புறம் 2 அடிச்ச அவ்வளவுதான். 2 சிங்கிள் அங்க ஒன்னு அடிச்ச இன்னொன்னு. ஏய் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஈஸியாச்சு. ஆமா 2 சிங்கிள் தான். அவர் மட்டும் 2 சிங்கிள். நீல சிங்கிள் கொடுக்கவே இல்ல. ஏய் அவரு நீ ஒரு சிங்கிள் நான் 2 சிங்கிள் கொடுத்தேன். டேய் 2டா அவன். ரெண்டுமே இங்க என்ன குத்திச்சு எஜ்ஜாயி. ஏய் பிரதீப் பண்ண ஒரு பால் அவுட்ரா. ஃபர்ஸ்ட் பால் பிரதீப் பண்ண அவுட். அப்புறம் 4 2 4 இவர் ஒரு சிங்கிள் ஒரு டாட் பால் ஒரு 4. 2 சிங்கிள்டா. எப்படிடா 2 சிங்கிள்? ஏய் மொத்தமா 2 சிங்கிளாமாடா. நான் வீடியோ பார்த்துட்டு சொல்றேன்டா உனக்கு. ஏய் நான் ஸ்கோர் 41 தான் நான் சொன்னேன். எவ்வளோ நான் ஸ்கோர் 41. 4 அது 4 அது 4 அது 4 அது 4 அது 4. நான் அடுத்தோட சொல்லிட்டு வர முடியாதுடா. ஏய் அந்த மரத்து நிழல்ல நின்னுட்டான். அவன் அப்படி அடிச்சோடனே ரியாக்ட் பண்ணிருந்தானா வந்திருக்கு. அவன் பார்க்கல போட்னா விழுகணும். இல்ல நீ கிரவுண்டாவே இருந்தாலும் இது போடுதான். அவன் அங்க நின்னுட்டான். வர முடியாது, கவர் பண்ண முடியாது, குனிய முடியாது. நீ போறனா ஜெயினா டைம் கூட முடிக்கலாம். அவ்வளவு 4 இல்லையா சார்? 46. சீக்கிரம் உனக்கு லெக்ல தான் சீக்கிரம் போவோம். நீ அதுக்கு எத்தனை நிமிஷம் போடு. அண்ணா அந்த அண்ணா அவ்வளோ தூரம் தெளிவாக உனக்கு காலில் தான் போடுவான்னு சொல்கிறாரு. கொஞ்சம் தள்ளியாச்சும் நின்று ஆப்ஷன் அடிக்கலாம். இல்லை கேட்கணும்ல உனக்கு அவன் கரெக்டாக இங்கே குத்துறான், குத்தி இங்கே டர்ன் பண்ணுறான். நீ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்று கரெக்டாக இருக்குல்ல. ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டெப் பண்ணி தான் ரொம்ப மோசம். ஒரு வேலைக்கு வரல எத்தனை பால்றான்? அவன் 2 பால். நீ ஒரு பால் 4 பால். இன்னும் 4 5 மீட்டர் ஆக போதும். ஓடு 47.
நின்று ஆட ஏய் கொஞ்சம் வேகமாக ஆடுறான் அவன். ஏய் அவனுக்கு இங்கே பிச் பண்ணி போடு. ஒன்று கைக்கு டேரெக்டாக போடு, இல்லை முன்னாடி பிச் பண்ணி போடு. ஓடலாம் அவன் எடுத்து அடிக்க மாட்டான்டா. சங்கர் பைஸ்ரா இல்ல பிடிச்ச மாதிரி இருக்கு. இல்ல நானே ஓடிக்கிறான். பாய்ஸ் அவங்க டீம்ல கீப்பிங் வருவாங்க. ஏன்னா பாய்ஸ் நிக் சொல்லிட்டு லூஸ் போயிட்டு இருக்கான் பாருங்க. 49 ஜீவன் 9 ஓகேவா? ஓ ஷாட் ஓடு அடுத்துவார் 9 பாடுறா வந்தனே பண்ணிட்டேன். உன் காலுக்கு தான் வருது பால். பரவாயில்ல நைஸ் வா இன்னும் உள்ள வா. பாடுறே இது கொஞ்சம் திருப்பு அவனுக்கு தெரியும் சொல்லு. இங்கதான் வரான் அவன். இரு அவன் முன்னாடி வந்து கேட்சிங் கிடையாது ஒண்ணும் கிடையாது. டிக்கெட் முன்னாடி பிடிச்சு அடிச்சா இங்க சைடுல தான புடிச்சடிச்சா. முன்னாடி தான் பிடிச்சேன். சைடுல இங்க நின்னு பாத்துக்கடா. முன்னாடி தான்டா பிடிச்சேன். கிடையவே கிடையாது. ரொம்ப முன்னாடி டிக்கெட் முன்னாடி. டிக்கெட் முன்னாடி பிடிக்கவே கூடாது பால். அப்படின்னா அஸ்வின் சொல்ற மாதிரி கை வச்சு தடுக்கவும் கூடாது. தடுத்த ஏதாவது சொன்னோமா? எல்லாத்துக்கும் இன்டர்நேஷனல் ரூல்ஸ் பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேசக்கூடாது. ஜம்பிங்க்கு அந்த இது வரும்ல. அப்ப அஸ்வின் சொல்ற மாதிரி எப்பவுமே நார்மல்ரா. கேட்ச் தான அது வந்து முன்னாடி இருந்து பிடிக்க கூடாதாமா. புடிச்சதா அடிச்ச இங்க பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கறாங்க. நோபல் தான். பரவாயில்ல வா. தீபக் சொல்லு தீபக். ரீபால்ரா ஏனா மியூசிக் வீடியோ காலேஜ் போட்டேன் நான். அதான் சொன்னாங்க லைவ் ஆடியோ வெச்சு பண்ணு. இங்க பாரு இந்த லைன்ல குத்து. லெக் ஸ்டிக் உள்ள குத்து. அதுக்கு அப்புறம் உள்ள குத்து. பால்ரா ஏய் போட்டா லாஸ்ட் பால் நிக்குறா. நைட் பால் தானே பிடிச்சேன். ரீபால் தான்டா போட்டாமா. சூர்யா ரீபால் தான்டா போட்டா. இப்போ போட்டா தான்டா லாஸ்ட் பால். என்னடா கணக்கு வச்சிட்டு வர? நான் நீ ரீபால் கேட்டது யாருக்குமே தெரியாது. நான் ரீபால் கேட்கலடா. அவன் பீஸ் போட்டதனால உங்களுக்கு ரீச். சரி ஓகே பால்ரா டேய். சூப்பர் ரெடி. சுரோடா ரீபால் ரெண்டுக்கு 59 60 ஓவர் முடிச்சா? ஓகே 56 100 அடி தான் இன்னும் ஒரு ஓவர் 50 60 டார்கெட்னா. ஆடுங்கப்பா. போ சீக்கிரமா போ. யாரோ கொஞ்சம் துணி ஆறியா? ஆறியாடா அங்க எவ்வளவு பண்றடா? ஆறியாடா கேட்டிக்கு. அதான்டா ஆறியாடா அங்க ஆடி. நான் லெக்ஸ்டிக்கு விட்டு நான் வந்துறேன். மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் சைட் தான் கொடுறோம். போய் அடி ஜெயிக்கலாம்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மேட்ச் ஆடுவோம். போடுங்க சும்மா போடுங்க. நல்லா போடுவோம். ஆசையா இருக்குன்னு வெளியே எடுத்துட்டு அடிச்சு பார்த்துக்கிறியா? எவ்வளவு தூரம் போயிட்டு இதே பதில் தான் போடுவான். எப்படி காசுலாம் போட மாட்டான்.
மஞ்சள் கலர் டவல் டவலா லைன் காலா லைன் பால் வைட் தான்டா வைட். சரி கரெக்ட் பால். வைட். ஏய் இன்னொரு பால் அடிக்க ட்ரை பண்றா. உனக்கு லெக் ஸ்பின் போடுறேன், அடிக்கலாம் மாட்டேன். ஸ்டிக்கில் பட்டு தான் பவுன்ஸ் ஆச்சு. கேள் அவுட் கேள். ஏன் பிடிக்கிறேன்டா போனா. டேய் சிக்ஸ்டா இருடா போனா. ஏய் போடா நீ இருடா, நான் அடிச்சிட்டு வரேன்டா போடா. ரெண்டு ஓவர் ஆடிட்டேன். ஓடி ஓடி. போடா டேய் கேவலவாதி. நல்லதான் போரு போரு போரு. தெரியாம வந்து என்னடா உருட்டி விடுற ப்ரோ வீட்டை தடவை உருட்டி விட்டுக்கிறா. மொபைல் இல்லையாடா? என்ன இல்லையா? போன மேட்ச் ரெண்டு க்ளோஸ். போன மேட்ச் ரெண்டு இல்ல ஓவர் ஓவர் மேட்ச் இல்ல. நீங்க அதுக்கு நீ bowling போடுறீங்க வைத்தீங்க. இன்னொன்னு பிடிக்காம இருக்கு. ஏய் இது ரொம்ப பவுன்ஸ் கேட்கலாம்ல? பவுன்ஸாடா? ஒன் பீடா அடிக்கிறா. நீ கேட்டப்ப நான் சொன்னேன்னா சரி சொல்லி அடிச்சான். யோ பவுன்ஸ் தான தலைக்கே இப்படி தான் அடிக்கிறான் பவுன்ஸ். நீ சீதனா நீ கேட்டப்ப நான் ஏதோ ஏன் கேட்டனா? அவர் கேட்கும்போது நான் அமைதியா கொடுப்பேன். விக்கெட் இல்ல விக்கெட்ன்றாரு. பவுன்ஸ் கேட்டா பவுன்ஸ் கொடுக்கணும். வைடா. வைட் வைட். நல்ல ரூல்ஸ் பேசுற ப்ரோ. ஏய் பேசுடா. அட்டாக் பண்ணு. கப்பியர் சொல்லி அட்டாக் பண்ணுவோம். ஏய் போதுடா, சாய் போதுடா. சாய் லெக்ல போடு சாய். இந்த ஓவருக்கு 5 வைட்ரா. வெஸ்டர் வெஸ்டர் அடிக்கல. பாத்து உன்ன மாதிரி தான்டா இருப்பேன் சங்கர் கூட சேர்ந்துட்டு. நீ அப்புறம் எங்கடா வாங்குன? போர் எங்கடா வாங்குன? அங்கயா? தரமா? நான் கிடைக்கும். நீ க்ளோஸ் ஆயிருச்சா? ஒரு க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனால் கிடைக்கும்டா இப்போ. நீ அப்புறம் எங்கே வாங்க? ஆமாம் கடை ஓட்டுனேன் அமைச்சிருக்காங்க. எவ்வளோ? என்ன மாதிரி எல்லாரும் ஏன் பண்ணி கொடு. பேட்டிங் ரசிகா நீ ஏன் உன்னை நான் ஆட சொல்றேன். நான் பேட்டிங் ஆடுறேன்னு சொல்லுங்க. எல்லா பக்கமும் முக்கவாடி. எத்தனாவது வர்றாரு? தேடுவா இல்லை ஸ்டார்ட் அவர் தடுத்துடுறாருண்ணா. திடீர்னு
டீம் நான் பார்க்குறேன் ஜாலியாக நிற்கிறார் அவருக்கு தான் இருக்கு அவரும் பிடிக்கிறாரு 60 ரன்னுங்கிறனால எல்லாத்துக்கும் கையிலுக்குள்ளே போய் நின்று 20 ரன் இருந்தால் கூட 30 ரன் இருந்தால் கூட ஏதோ ப்ரெஷர் இருக்குவா பிடிக்கிறது ஜெயிக்கிறது சொல்கிறேன்ல திரும்பன்னு ஊசா நவுண்டு என்ன அடிதாண்டா Shot 4. இந்த ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ரிபப்ளிக் டேடா அதான்டா ரெண்டு பேரும் ஒன்று இடிச்சுட்டு வந்து நின்னுட்டாங்க அப்ப இன்னைக்கு ஸ்டே பண்ண சொல்லு இன்னைக்கு தானே இண்டிபெண்டன்ஸ் ஜனவரி 21 ஜனவரி இன்னைக்கு தானே இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ் அவுட்ரா தம்பி பால் வைடா தம்பி ஆ ஏ பால் வைடே இல்லடா போய்டா அவன் அங்க போயிட்டானா டேய் தம்பி வைட் என்ன நினைக்கிற இறங்கி வந்தீங்கன்னா நான் அவன் சைடுல புடிச்சு புடிச்சு அந்த பக்கம் புடிச்சா புடிச்சுனா இங்க அடிச்சான் சைடுல புடிச்சு அடிச்சான் அவன் எனக்கு தெரியலப்பா போய்டா இங்க இருந்து வாட்ட போடு இந்த காட்டி பெருசா இருக்கு டிக்கெட் பரவாயில்ல ஆமா நில்லுடா டேய் நில்லுடா ஃபேஷன் சரி ஓகே இருனா ஏ அந்த புடிச்சு எடுக்கடா பேட்டே இருக்கு உள்ள வா உள்ளதான் நிக்கிறேன் ஓகே ஓடு ரோல் போறடா ஓடுனா 25 ஓகே போறனா பக்கத்துல அவ்வளோதான்டா இதுதான்டா சாப்பிட்டு நாளைக்கு போஸ்டர்லாம் நல்லா தான் விடுறாங்க. இந்த அஸ்வினி ஆடு தெரியும் இல்லடா வேற எதுவுமே பண்ணலடா. வெயிலில் வந்து அதாவது படம் நல்லா இருக்கு முடிக்கிறேன். இந்த பேட்டில் யாருன்னா ஆடு படம் செப்டம்பர் 5 ட்ரெயிலர் 4 3 நாள் வச்சு இது எழுத்துறானுங்க. அது எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குற மாதிரி இல்லை. அவனுக்கு ஏதோ சாரி கேட்கறதுக்காக இவ்வளோ நாள் பண்ணது மனுஷனுங்கப்பா. ஹைப் ஆகுங்கடா, கொஞ்சமாவது ஹைப் ஆகுங்கடா பேர பசங்களா. அதுக்கு அவன் கரெக்டா அப்டேட்ஸ் டுமாரோ அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டா கூட பரவாயில்ல. இதுக்கு 7 ஸ்க்ரீன் தான் கரெக்ட். அவன் தான் கரெக்டாக பண்ணான் தம்பி. லாஸ்ட் பால் இப்பதான் நான் 3 பால். ஓகே 2 காணா 4 ஓவர் 2 ஓவர்ல 40 ரன் தான்டா. அட்ரா முடியும்டா. சாய் கூட வாங்குனே.
ஒரே இடத்துல வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் அடைச்சு நிக்கிற இடம் பாத்துக்கோ. எல்லாம் இந்த 60 ரன்னுங்கிறனால எப்படி ஜாலியா பிடிக்கிறாரு வந்துச்சு. வைடு 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 தான் வைடு வைடு தான் தலைக்கு மேல. இல்ல தலைக்கு மேல இல்ல, இப்படிதான் போச்சு. தலைக்கு மேல வைடு தான் தலைக்கு மேல தான் போகுது. அவன் கிட்டக்கே மேல போகுது. மாறன் மாறனா இந்த சைடு போச்சு. வேற அடுத்த மேட்ச்ல லெஃப்ட் தாண்டி போகவே போகாது. லெக்ல தான் போடுவேன். இந்த மேட்ச்ல கொஞ்சம் நான் ஆஃப்ல போட ட்ரை பண்ணேன். அதனால என்ன பண்ணி 3 பால் போட்டடா. 4 ஏய் இல்ல வெஸ்டர் வேண்டாம். நான் அறிவனால என்ன பண்றாரு? அறிவனால என்ன பண்றாரு? அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே வரமாட்டான். ஆளே காணோம். ஏய் ஸ்ரீதர் ஃபர்ஸ்ட் பால் நகர்ந்திருக்கடா. நீ மூடி பேட்டிங் ஆடுறனா பேட்டிங் மட்டும் ஆடு, பவுலிங் வந்துறாரு. இல்ல நான் நீ வந்து கொடுத்ததா ரன் நிறைய போயிடுச்சு. நான் 10 ரன் தான் கொடுத்தேன். நீ எவ்வளவுடா கொடுத்த? 7 ரன். ஸ்கோர்டா செகண்ட் ஓவர்ல 7 ரன். 1000 ரன் போய் 7 ரன்டா, ஒரு 4டா, 3 சீடுடா. நான் ரன் ஒண்ணு அதிகமா கொடுக்கல. நீ சும்மா வாய் காச்சா ஆனா கையில ஆடுற வா. எல்லாத்தையும் விக்கெட் எடுத்துட்டான். ஆசையா செகண்ட் பால் முடிஞ்சிர கேம். சரி கொடுத்துறேன் அவனுக்கு 2 பால் கொடுத்துறேன். 3 பால் ஆட்ட விடு. 4 பால் அடடா நீ 4 பால் 4 போடு. போய்டா திருப்பி போ. ஏய் ரொம்ப முட்டி போட்டடா. அவன் குப்புன்னு போற எடுத்துட்டு போறான். போடு. ஆட இல்லையேண்டா. ஏய் வாடா டேய் போய் போ பந்திஷ்னா. டேய் முடிச்சடா மேட்ச் முடிச்சடா. வரவால்ல. ஏறா 2 பால் போடணும் ஆடுன்னு நினைக்கிறேன். விடு. டேய் ஸ்ரீ விடுடா. பாவம் ஏதோ ஓட சொல்லுங்கடா. பாவம் 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஓகே மச்சான் நேரா வந்து சொல்லிங்க. இல்ல ஃபர்ஸ்ட் 4 அடிச்சனே அங்க போய் சொல்லிட்டான். அது நான் பார்த்தேன். 4 அடிச்சு சிங்கிள் அடிச்சு போறானா, சிங்கிள் அடிச்சு போறானே வெளிய போய் ஸ்டார்ட் பண்ணிட்டான். நம்பிக்கை வந்துருச்சு. இல்ல பேட்ல ஆடுங்க. ஆடுங்க. பிரதீப் பண்ணாவும் சாய் சிங்கிள் வரலன்னா சொல்லிடுறேன். என்னங்க குடிச்சிட்டு போங்க. டபுள் ஓடாம இருந்தா சரிதான். டேய் சாய் நீங்க டபுள் ஓடி தான் அவுட் பண்ணி விட்டீங்களா? இல்ல அவரானமா நீங்க 2 பேரும் இல்ல நீங்க ஆடு இறங்க. ஆடுனா இறங்க சாய். நான் தான் இறங்குறேன். இல்ல ஆடுங்க. ஆடுறா போடா. இல்ல ஆடு. ஏன்டா கை வலிக்குதா? இல்ல சக்தி 3 கேட்ச் நீங்க பிடிச்சிட்டான். நான் ரீபால் போட்டுனா அவுட்ரா. ஆடு கேளுடா வாட்ச். நீ தருவீங்க அவரு நீ ஒரு டைம் எப்படி தெரியுமா வச்சிருந்தா பிடிக்காதீங்கண்ணா. ஐயோ நினைச்சு ஓவர் அவுட் முடி வந்துட்டானே. வேணாம் நீ போறடா. கமாண்டரா அடிக்க முடியும்டா. அறா அவ்வளவுதான் கரெக்டா ரீச் போட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு.
போனா ப்ளூ டிஷர்ட் கட்டினா பிடிக்க மாட்டேன்டா அவுட் ஹாய் ரொம்பலாம் வேண்டாம் ஒரு 80 மட்டும் போயிட்டு எல்லா பாலும் போகுது போன மேட்ச் எல்லாருமே 4 அடிச்சிருந்தோம்டா சாய் தவிர எல்லாருமே பிடிச்சிட்டான் சாய் 2 கேட்ச் என்னாச்சு லெக்கே போட்டுட்டு இருக்குது சாய்க்கு நைஸ்டா போ உனக்கு ஏதாவது குத்தி ரொம்ப திரும்பினா தான் உண்டு இந்த கிரவுண்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா கொஞ்சம் வேகமாக லாஃப்ட் மட்டும் பண்ணி விட்டுனா அதுவே குத்தி எரிஞ்சு எரியுது நின்னுடுற எதுக்குடா ஓடுற அடிக்கிறதுக்கு முன்னாடி வேண்டாம் ஓடுற என்ன போட்டப்போ இங்க குத்தி இப்படி வந்து ஆஃப் அதுக்கு நான் முன்னாடி ஏறி கை பத்தி பண்ணலாம் பால் எப்படி வருது அவன் காலுக்கு தான் குத்துச்சு காலுக்கு தான் குத்துச்சு இன்னும் கொஞ்சம் சரண்டு இருக்குடா உருண்டு போச்சுன்னா உருண்டை தான் போகும் கரெக்டாக போய் கைக்கு போயிடும் என்ன பண்ணா ரெக்கார்டா இருக்கு தேங்காய் கை ஸ்கிப் ஆகுது போடு கால் பட்டு தான் போகுது 4 சிங்கிள் தான்டா கால் பட்டு ஓவர் சைடு போனா சிங்கிள் மட்டும் தான்டா டேய் உள்ள போடுறானே அவன் கால் பட்டு தான்டா திருப்பி போகுது இல்லடா அப்படியே அங்க ஒரு பால் பட்டு போச்சு அங்க போயிடுச்சு சிங்கிள் இல்லன்னு சொன்னா ஏய் பாலே திரும்பிச்சுடா இதெல்லாம் இல்லடா அப்ப அங்க நிக்கிறேன் சூர்யா மாதிரி நான் நிக்கிறேன் எப்பவுமே கால் பட்டு அஞ்சிட்டு போச்சுன்னா சிங்கிளா ஆமா சிங்கிள் தான் சரிடா டபுள் ஓட கூடாது ஓகேடா வைடு முன்னாடி போடு இத்தனை ஒரு 5 ஓவர் தான மேட்ச் 6 ஓவர் தான்டா யாரோ வராங்க ஏய் அங்கடா இங்கேயே குத்தி பிச்சை எங்க போனா அவுட் அண்ணா இந்த கல்லு அண்ணா நீங்க கல்லு அப்படியா காலு குத்தி எங்கடா உள்ள போய் இங்க நின்னீங்கன்னா உங்க பேட்டுக்கே வரும் பால் தள்ளி நிக்கணும் அண்ணா ரொம்ப தள்ளி நிக்கணும் 6 அவ்வளவுதான் அண்ணா ஸ்கோர்னா ஸ்கோர் 7டா நல்ல கணக்கு வச்சுக்கங்க இந்த ஓவர்ல என்னடா போங்கடா இல்லடா நாங்க போடுறவருக்கு பவுலருக்கா கணக்கு வைக்கலாம்னு பார்த்தோம் டிசப்பாயின்மெண்ட் நீங்க பவுலர் மாத்திட்டீங்க அதுக்கு அவன் அந்த பால் போடணும்டா எப்படிடா போகும் இங்க போற பால் நீங்க எப்படி அங்க அடிப்போம் உங்க ஆளு கிட்ட குத்துறாங்க புரியுதா என்ன பண்ணா புரியுதா ரொம்பலாம் வேண்டாம் 60 போகுது 3 ஓவர்ல போரு அவ்வளவுதான் என்னடா ரெண்டு என்னடா ஏய் ஏய் கத்திட்டு இருக்கிற ஈதாடா இல்ல நின்றுச்சுல டர்ன் ஆயிடுச்சு டம்ளர்ல தண்ணி போடுறோம் வரேன் எரிந்து விட்டார் அஸ்வின் பலி வாங்குறாருண்ணா ஆஃப் சைடா போறீங்க லெக் சைடா போறீங்க
இப்படி அப்படி பிடிச்சி அடிக்காதடா. எங்க எங்க பிடிச்சா? 3 அடி ஸ்டிக்கு முன்னாடி தான்டா எங்க பிடிச்சான். பிடிச்சா? உனக்கு என்னடா தெரியும்? அது எங்க இருந்துச்சு? அவன் பாலே பிடிக்க மாட்டான், அவனுக்கு எப்படிதான் தெரியும்? பிடிக்க முடியாதுடா. டேய் அப்படி வீசாதடா, உனக்கு பிடிக்க முடியாதுடா. துடிய கூட முடியாதுடா என்னால. வைட். ஒரு வீசுன முன்னாடி க்ளோஸர் போடலாம் அப்படியே அப்படியேடா. ஏய் யாரோ ஒருத்தவனே அவுட்டு. தாண்டா அந்த அண்ணன் தான் விட்டு பிரதீப் நான் ஆண்டாப்பா யார் எங்கே வர்றாங்கன்னு பார்க்கறது, பால் எடுத்தாலும் சரக்குன்னு வீசிடுறது. அவன் எங்கடா கேட்டா அர்றான்னா இங்கடா கேட்டுருந்தான். அதே ஏன் கேட்டுக்கங்க. எனக்கு கேட்டாலும் என்ன சொல்லுவான், அவுட் ஆனதுக்கு அப்புறம் கேட்குறீங்க. நம்ம போட்டுங்களே. எங்கடா போட்டேன்? நீ போட்டேன்னு யாருமே போடா. நான் போட்டேன். எல்லா பாலும் போடல. ஃபர்ஸ்ட் பால் விட்டுனானா? நானும் இல்லை பிரிண்ட் பண்ணா. அடுத்ததாரா அவுட்டா? அவன் ஃபர்ஸ்ட் இறங்கிட்டான்டா. 10 அடிச்சோமா? 11 நின்னாரு சார். ஃபாஸ்டா அப்ப சொல்ல வேண்டியதானடா. பைத்தியக்காரா பேட்ஸ்மேன் நீடா. ஃபாஸ்டா பால். ஆடி பிடிச்சி அவுட் ஆயிட்டு வந்து இல்ல போட்டுக்கலாம்டா. ஏன்டா நீ போட்டா அவன் கேட்கவே மாட்டான். மூடிட்டு நில்லு. ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு? அவன் கூட நானாக தான் கேட்பான். அவங்க அண்ணன் போடுறதுக்கு முன்னாடி கேட்டுருவான். கரெக்டா நிக்க வச்சு எடுத்தோம்னா எல்லாரும் போய் வச்சு போமா பக்கத்துல. 4 போகாம இருந்தாலே போதும். பண்ணிடலாம். இதை நம்ம அடிச்சாடா. பொறுமையா கட்ட வச்சு ஆடு. அவுட் ஆயிடாது. என்ன வர்றா? தேடோ. ஃபோர்த் வராடா. ஃபோர்த் வர்றா. யார் 2 ஓவர்? அஸ்வின் ஒரு நீங்க ஒன்று. ஏய் உட்காரியா? நான் கீப்பிங் நிற்கிறேன். பரவாயில்ல. 11. தம்பி மெதுவா பண்ணுண்டா. அறா வெண்ணே லாப் ஆயிடுச்சுன்னு சொன்னியா? நோரன் சைடு அடிச்சு. லாஸ்ட் பால் சிங்கிள் இல்லையா? இல்ல லாஸ்ட் பால் நோரன் சைடு அடிச்சா. 11. இப்போ சிங்கிள். அவர் கோல் நானாலே இவர் ஸ்ட்ரைக் பண்ணாரு. சிங்கிளே போலாம். ஏமாத்திட்ட பிரதீப். அவர் 11 சொன்னாதான் நானும் சொன்னேன். 10 சொன்னீங்களா? எல்லாரும் இறங்கி தான் ஆடுவாங்கடா. ஆமா சிங்கிள் அதுக்கு அப்புறம் போல. நோ பால். ஃபாஸ்டா போட்டா கூட ஃபாஸ்ட். தீபக் ஏய் இதே லைன்ல போ. இங்க பாரு இதே லைன்ல போ. நோர இல்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டு பின்னாடி ஆடுறது. ஒரு பால் முன்னாடி போட்டு அழகா ஆமா அந்த பால் கால்றியா? முன்னாடியே ஆடுற பின்னாடி கூட ஆடுறா. போறா. நீ அடிக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. பால் போட்டான். தெரியாம போட்டா நிறுத்த வேண்டியதானே. போறா. நீங்க பால் போட்டு நீங்க உன்ன 4 தான போனா. ஆனா நீங்க பால் சரி போட்டு நின்றோம் அப்படினா அவர் முன்னாடி இருன்னு சொல்லிட்டாரு. நானும் இங்க இருந்து இருடான்னு சொல்லிட்டேன். அப்படி நீங்க நாங்க 4 அடிக்கு வந்து இருன்னு சொல்லிட்டேன்ட்டுமா? நான் 4 பால் போடுறீங்க. உட்னா. டேய் அவன் தெரியாம போட்டான். பால் இதுக்குடா தெரியாம போறா. பவுலர் நீங்க பேசுங்கடா. ஏய் சின்ன பையன்ட்ட போய் நீ போய் பேசு.
ஆல் கைஸ் ஐ அம் சாரி. என்ன போர் அவ்வளோதான் அது கொடுக்குது. இதெல்லாம் இல்லை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குமா? அவன் கத்துறது எனக்கே கேக்குது. பேட் கொண்டு போனா பால் போட்டாங்க, அதான் நான் போய் அடிச்சேன். நல்ல பால் போல் ஸ்ரீதர்னா என்ன ஆயிருந்தாலும் அவ இருந்தா பேட் கொண்டு போனா வேற யாருன்னா கூட தெரியும் விட்டுருக்கலாம். புதுசா கார் வாங்கிட்டான். அது ஒரு 4 ரன் வெச்சுக்கணும் நீ. சம்பளம் மட்டும் அது அவளோ பேசறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். டேய் போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அது சின்ன பையனா அவனுக்கு என்னடா தெரியும்? இப்போ ரீபாலா அது போறா போறாமா. அவ்வளவுதான் அடுத்த பால் லெக்ல போட்டா. போயிங்க தம்பி. இது பாஸ்னா கேட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இவனையில நிக்க வச்சு இவனுக்கு பத்த விட்டுருவோம். சரியா போயிடும். குண்டி கிண்டில அடங்கிறது அப்புறம். நான் கேட்டுருவோம் இப்போ. இவன் 2 பால் கேட்பா, அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். சித்தி ஜெட்டாவும் ஒரே மாதிரி. எங்கடா வீசுற? மகிதா அவன் வீசானா வீச சொல்லி அவமானப்படுற. ஏ ஓ மண்டடா ஜீவன். ஸ்ரீதர் அவனை போட சொல்லி சும்மா ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஏத்த இப்படி சமாளிச்சு ஸ்ரீதர் யூஸ் பண்ணி ஸ்ரீதர் பின்னாடி எடுத்துறாங்க. கேட்டா ஷாப்பிங் போயிருக்கேன். இங்க பாரு அப்படி லெக் ஸ்பின் போறனா கால் இருக்குல கால் நேரா போட்டு உள்ள தூக்கு. 12 அவ்வளவுதான். போடு 4 ஏய் உள்ள போயிச்சா? 2 4னா அது ஃபர்ஸ்ட் 4 கிடையாது. இல்ல அவனுக்கு ரீபால் போடல. போடலையா? ஆ 2 வைடு 15 2 வைடு 10 இருந்துச்சு 20. எவ்வளவு மட்டமா சமாளிக்கிறது தெரியுமா அத்தை? தங்கலான் படம் தான் பாத்துக்கிட்டு இருக்கு, பின்னாடி ஓடிட்டு இருக்கு சவுண்ட் எனக்கு கேக்குது. கடுப்பு வந்துருக்கு கேவலமா. ஒரு யார் பார்த்தது ஹலோ படம் தங்கலாம்? நான் என்ன பார்க்கல. நல்லா இருக்கு போயிட்டாங்க. சும்மா தான் பார்த்தேன். என்ன மை கதைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. தங்கலான்னு பாத்தியா? ஆஹா பார்க்கல. ட்ரைலரே நான் பார்க்கல. அது ஏதோ காட்டுவாசி கதையா ஏதோ கேஜிஎஃப் ஒரிஜினல் ஸ்டோரிடா. நல்லா இருக்குமா அது? உண்மையான ஸ்டோரியா? எப்படி எனக்கு எப்படி தெரியும் கேஜிஎஃப் நடந்தது நல்லா யார் இருக்கு? ஸ்ரீதர் இல்ல போயிருக்கான். நான் இப்ப தங்கலான் படம் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்படியா? டீசென்ட்டான படம் தான் சொல்றாங்க. ரிவ்யூ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல. ரொம்ப ரொம்ப மொக்கைங்கிற மாதிரி யாருமே போடல. டீசென்ட் ரிவ்யூ தான் எனக்கு இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப மொக்கை கேவலம். இந்தியன் டியூப் அந்த மாதிரி இல்ல. அப்படினா கேள்விப்பட்டேன். டிமாண்ட் காலனி ஆவரேஜ் தான். டிமாண்ட் காலனினா நல்லா இருக்கும். டிமாட்டிக்கல் தெரியல. போடு போடு ஓடு 21 24 அதடா ஓவரா இன்னும் இல்ல. டைகர்ரா ப்ளூ கலர்ல அதான் வெளியில நிக்குமா? கடைசியில ரொம்ப மெதுவா பட ஆரம்பிச்சான். பாம்பெல்லாம் இருக்கு கடிக்க கூட இடத்துல பாம்பு தான் இருக்கு. கடிச்சிட்டே இருக்காங்க. பாம்பு சண்டை ஏய் லாஸ்ட் ஓவர் 5வது ஓவர் தானே? 5வது ஓவர் ஜெயினா 2 ஓவர் அவங்க 2 ஓவர் ஆல் ஓவர் இவன் ஒரு ஓவர் 5 ஓவர். நீ இப்பதான் போறியா கேப்டன்? ஆமா 6வது ஓவர்ல. ஏய் ஆமாண்டா 6 பால் 6 முத்தான பந்துகள். 6-4 உடனே இவன் ஒருத்தன் கஷ்டமா இருக்கு ஆசைப்பட்டு அடிக்காம விட்டுருக்கான்.
இருடா கீப்பரே வரல டேய் ஸ்கோர் என்ன 24. பரவாயில்ல 6 ஓவர். போதுண்ணா 10ல இருந்துச்சு. போடு. ஏய் நோ பால். இங்கே தானே இல்ல இறங்கிருச்சு நான் ஃபர்ஸ்ட் தூக்கி நோ பால் போடுறதுக்கு குடுக்கதான் சொன்னேன். இறங்கிருச்சு இல்லன்ட்டேன் சரி. ஹலோ. இல்ல அவன் பால்ல கட்ட மாட்டேன். அடிச்சிருக்கலாம். சொல்லுமா சரி ஓகே வந்துட்டாங்க. ஓடு. எவ்வளோ உடச்சிருக்கா 25. ரைஸ் நிக்கவாடா வெளில வந்துருக்கா. நான் ரெண்டு ஓட ரெடி பண்றேன். நீ அவ்வளோ இருந்து போடுற. ஏய் சரி விடு நான் பார்க்குறேன். சரி பிலிப்னா ஃபீலிங் அந்த ஸ்டிக்கு சரியா இல்லை பாருங்க. டார்கெட்னா 25 ரீடெஸ்ட் போ ரீசெக் சொல்லிட்டு வந்தேன். நான் திடீர்னு கேட்குறேன் 2 கையில பிடிக்க மாட்டார் 8 கையில பிடிக்க மாட்டார். திரும்ப சொல்லுது அடிச்சு அப்படியே பேட் இங்கே போட்டு போயிரு. நான் நீ ஓடு சொன்னா நான் ஸ்லோவா வச்சு இரா அது தூக்கி அடிக்கிறது கூட பால் அப்படியா இல்ல அவுட் கல்லுடா. நாங்க புல் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் அவுட் அவனா இருக்கான். எதுடா வேணும்? நாங்க புல் ஒண்ணு. இப்போ எங்க வந்துச்சாமா? என்னை மட்டும் சொல்லுங்கண்ணா. எல்லாரும் அப்படியே போட்டு என்னை மட்டும் சொல்லுங்கண்ணா. இல்ல என்னை மட்டும் சொல்லாதீங்கண்ணா. என்ன மட்டும் சொல்லாதீங்கண்ணா. எல்லாரும் போடுறீங்க. எல்லாரும் போடுறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படிதானே போடுறீங்க. இப்ப ஹாஃப் சைடுல போட்டு அங்க போச்சா? இல்லண்ணா நான் லெக்ல தானே வந்துச்சு. மகினா லெக்ல தானே வந்துச்சு. ஆட வேண்டியது லெக்ல தான போடுவ. நீ ஆஃப் சைடு போட்டு கேளுடா. நான் லெக்ல தான் போடுறேன். என்னை மட்டும் சொல்லாதீங்கண்ணே. வேணா நீ போட்டு ஆஃப் சைடுல போட்டு கேளு. பிடிக்கிறாருண்ணா. நீ போன வை. அப்பதான் பிடிக்க மாட்டேன். நான் ஒரு பால். லேட்டா ஸ்டார்ட் என்ன? மகினா நல்ல வரணும். நீ ஆடு. நல்லா வரும். அடி
இன்னிங் ஃபர்ஸ்ட் தானே ஹலோ ஃபோன் பேசுற பவுலிங் ப்ளஸ் ஃபோன் பேசுற பேட்டிங். அம்மா ஒரே நிமிஷம் நான் கூப்பிட்றேன் வர வந்துருக்கா தூங்கிட்டு வரேன் போயிருச்சு. சரி போன பால் ஏதோ இவன் தப்பு பண்ணா. அவன் பகவான பேசிட்டு ஜாலியாக ஓடிட்டு நான் சொல்லல. இது அப்படியே பேசிட்டு எதுவும் சொல்ல வேண்டாம். அடுத்த பால் அப்படி தான் 2 ஓவர் மேட்ச் முடிச்சிருக்கோம். 4 12 இப்போ திருப்பி அதே பால் அதே பால் அஸ்வின் பைஸ்டா. வைடு சரி நீ போட்டுக்கோ. ஆனா முட்டியில மட்டும் அடிக்கிற மாதிரி சாஸ்தா போடுறேன். நல்லா போடுவேன். ஏய் பொறுமையா தான் போட்டேன். ஸ்கோர்னா போட் பால் 12 13 அடச்சா ஓர விடுற மாதிரியே இருக்கா. அவன் கையை பிடிச்சிட்டான். அது வந்து உள்ள உட்காந்து அவ்வளோதான் அப்படியே ஓடி எடுத்தா வின் பண்ணிடலாம். ஓடி ஓடி ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரன்னிங் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா 2 ஓடி இருக்கலாம். கரெக்ட் தான். ஷாட்ரா விட்டிங்கிற ஸ்டிக் தான். ஜெயினா அவன் தான் உனக்கு பைக். அவன் தானே சிங்கிள் போலாம். நீ தான்டா பார்த்து கால் பண்ணணும். ஏய் கேப்டன் அது யார் மட்டும் பாரு. ஷாட்ரா மேலே தட்டு விட்டாரு. எதுக்கு இருக்க சுத்து அவுட்ரா அவுட்ரா. இல்ல அவுட் இல்லையா? டேய் டேய் இங்க இருக்கு பாரு. டேய் 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 அதை தாண்டாலே அது அங்க தாண்டலே. ಸಂತೋಷ நல்லா தாண்டிட்டேன். வலிச்சப்பா. பின்ன 5879 நீ இருக்கீல அஸ்வின். ஆக்கி பண்ணுங்க. தம்பி இந்த பேட் வேணும் அடிக்கும். அந்த பேட் இந்த ஃபோனுக்கு தான் கால் பண்ணேன். சூரி அவனை டெலிட் பண்ண கூட கூப்பிட்டுருக்கான் பாரு. ஏண்டா எங்களுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன் திரும்பி சொல்லு. ஓ அப்ப நீ ஏன்னா உனக்கு பரவாயில்ல சொல்லு. என்ன பண்ற? நிறுத்தி ஆடுறா. நான் இன்னும் எவ்வளோ ரன் வேணும்? 10 ரன் பொறுமையா ஆடு. அவன் ஃபீல்டிங் பண்ணிட்டு 2 ரன் அடிச்சிட்டேன். 10 ரன் அடிக்கும். பொறுமையா ஆடு. சரி என்ன ஊருக்கு வரையே என்ன? நிற்கிறடா கொஞ்சம் அவுட் ஆயிட்டல. அவ்வளோதான் சிங்கிளுக்கு அடிச்சிடலாம். நீ 8 ரன் வேணும். நீ எத்தனை ஓவர் இருக்கு புரியுனா? இது 3வது ஓவர் தான் முடிச்சிருக்கு. புரிய தெளிவா உண்டு தான் பேசலாமா? 3 தானே முடிச்சிருக்கு. போட்டா 4வது ஓவர். முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் இருக்கு.
யாரு நான் இந்த சைடு கல்ல தாண்டிச்சா அதான் இந்த சைடு கல்ல தாண்டி ஏய் இந்த சைடு கல்ல இல்ல அந்த சைடு தாண்டல எப்படி தான் தாண்டே நான் நிக்க எடுக்கறப்ப கல்லுக்கு இந்த பக்கம் இருந்துச்சு ஒரே நிமிஷம் நான் ஒண்ணும் கேக்கல அவரே அவுட் ஆகல ஏன்டா அவுட் எதுக்கு அவுட்னு கேட்டா என்ன டேய் வாடா எப்படி இங்க தாண்டி டீமாங்க இல்லங்கறாங்க எப்படி தான் இந்த கல்ல தாண்டிடா ஏய் இந்த கல்ல தாண்டிட்டே இருந்துச்சு வாளலாம் அங்கதான் ஃப்ரெண்ட் போங்கடா இல்ல நான் அப்புறம் நீங்க அதுங்க ஸ்லோவா ஏய் நாளோ ஓடுறா நாளோ ஆடவே முடியாது டேய் வெளிச்சமே இருக்குடா ஏன்டா ஏய் ஆடலாம் 5 ஓவர் ஏய் 5 ஓவரே அடிக்கல வெளிச்சம் இருக்கு ஒரு ஓவர் கம் பண்ணிக்கலாம் டேய் சாய் இந்தா மணி ஏய் 5:30 தான் ஆகுது 5:30 தான்டா ஆகுது வராண்டா 5 ஹேட்ரிக் வின்ரா ஹேட்ரிக்கா 2 வருஷம் நிக்குடா ஷாட்ரா 4 மேட்ச் ஜெயிச்சிருக்குமா தொடர்ந்து 3 நம்மள 3 ஜெயிச்சோம் ஆமா தொடர்ந்து 3 ஜெயிச்சோம் நம்ம எப்ப வின்னிங் பர்சன் சொல்றோமோ அது வின் பண்ணி அதுக்கு முந்தின மேட்ச்ல முதல்ல ஜெயிச்சோம் அதுக்கு முந்தின மேட்சா இல்லடா இல்ல ஏய் குறா வின்னிங் பர்சன் சொல்றதுக்கு முந்தின மேட்ச்ல முதல்ல ஜெயிச்சோம் ஆல் அவுட் பண்ணலாம்டா சாய் நிக்க வச்சு அஸ்வின் கூட கேட்ச் எடுத்தான்ல ஒன்று ரன் அவுட் ஆறா இல்லை கேட்ச் கொடுத்தாரா விட்டுங்க என்ன ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க நல்ல கேம் ரன்னு தான்டா ஓடுறா சிங்கிள் சொல்லுங்க bowling முடிஞ்சு பேட்டிங் கேவலமா ஃபர்ஸ்ட் பாலே விட்டே வெளிய வந்துட்டாங்க ஏய் என்னடா இப்படி அப்டேட் பண்ணிருக்கே ஏன்டா கேட்டா சொன்னேன் இந்த மேட்ச்ல 3 மேட்ச்ல நான் ஃபர்ஸ்ட் பால் தான் விட்டானே மேட்ச் பாத்தில நீ தூக்கிருப்ப பேட் தூக்க முடியாது நான் ரைட் சிக்கெல்லாம் சுத்தமாக அடிச்சுங்க சிக்ஸும் பத்துக்குனா சிக்ஸ் இப்போ சிக்ஸ் வச்சா அவுட்டுங்கிறாங்க அதான் கஷ்டமாக இருக்குது ஆனால் சத்தியமாக சுத்து குறி வச்சலாம் பட்டா சிக்ஸ் இல்லை அவுட் அவ்வளோதான் கதை மாதிரி என்னோட கதை விடுறானு திலீப் எப்படி நம்மளுக்கு தெரியும் சின்ன சாய் போடா சாய் கீப்பர் இல்ல அவுட் ஆனா இல்ல அவுட் பரவாயில்ல நீயா கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணலாம் யாரு எவன் யாருண்ணா எப்போ கிளம்புனா சேலம் நான் 1.25 மணி நேரத்தில் சேலம் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி நைட்டு 140 அரிசி பிடிச்சிட்டு போனேன் ஃபஸ்ட்டு எனக்கு சாவி விட்டு போயிட்டேன் உள்ள கார் சாவி எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டான் கார் நிற்கிது நடு ரோட்டில் சேலமில் நான் நைட்டு வந்து அப்போ 2 மணி நேரம் கூட இல்லை அதுக்கு முன்னாடியே போயிட்டேன் சேலம் சரியான ஃபஸ்ட்டு அப்போலாம் பயம் இல்லை ஆக்சிடென்ட் ஆனது இல்லையா நான் அப்போ செம்ம கஷ்டம் போயிட்டேன் ஷாட்ரா நீ என்ன ஜெர்க்காய் நிற்கிறாங்க நான் நிற்கிறேன்னு பார்த்தா வலிக்கிருச்சு எனக்கும் எந்தண்ணா புரியல நின்றுட்டு இருக்காங்களா ஐயோ
யாரெல்லாம் வராங்க? அம்மே அப்படின்னு வடிவேலுமே வந்துருக்கேன். எப்படி உங்க அப்பா அம்மா அவன் தங்கச்சி ஆளு? ஐயோ பொண்ணு மட்டும் எந்த காலேஜ் அம்மா? பேர் என்னவாம்மா? அடுத்தவங்க காலேஜ் கேட்கறது கூச்சலாம நீ கேட்டுட்டு நீ என்ன சொல்ற போடாங்கிட்டு என்ன? ஹலோ என்ன பையன் அவுட்ரா இல்லடா இல்லடா டிப்பாங்க. ஏன்னா நம்ம டீம் கூட இல்லை 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 அதை நீ சொல்ல வேணாம். சும்மா இப்படி வீசி ஐயா ஹோட்டல்லாம் பார்த்துட்டீங்களா? என்ன இது நான் யூஎஸ்சி பார்க் போயிட்டோம். அதுவும் இல்லை, அதையும் கூட்டிட்டாங்க. புரியல இல்லடி இப்போ ஃபஸ்ட்டு பாரு மேப்லலாம் பாரு. இல்லை ரூமில் என்ன ரேட்டு போட்டிருக்காங்கன்னு பாரு. எத்தனை பேர் போகிறீங்க? 10 பேரா? 10 பேர் எப்படி? உங்கள் வீட்டில் 4 பேர் தானே? ஆமாண்ணா ஆமாண்ணா 3 ஓவர் முடிஞ்சிருக்காடா. ஃபோர்த் ஓவரா? இல்லை இல்லை என்னடா டே யாரா நீ? இல்லண்ணா நல்லா இல்லை ஏன்டா ஆனா போடா எப்படி ஆடுறது இப்படி போட்டா? டென்ஷன் பண்ணுறீங்க ஒருத்தன் என்னையும் டென்ஷன் பண்ணுறீங்க. லெக்சர் போட்டு ரெடி சீக்கிரமா பால அடிச்சிரு, எங்க அடிக்க முடியுமா அடிச்சிரு. தொலைச்சிடுறா பாலை. பாலை தொலைச்சிரு. பால தொலைச்ச கேட்க எதுக்கு விளையாடிட்டு அப்படி? எங்கள் வீட்டில் சிங்க்கு இதாகிடுச்சு. அவ்வளோ தூரம் சொல்கிறோம் விளையாட முடியாது. எப்படி விளையாடுறது? இப்படி போனவர் பூரா அப்படி தான் போட்டேன். போடுறா நான் உனக்கு போடவே கிடையாது. போடு ஆஃப் சைட்னா எது லெக் சைட்னா எதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுகிறா ஜெயினா. சரிடா இப்போ நான் உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து ஆர்கியூ உங்ககிட்ட நான் ஏதாச்சும் வந்து பேசுனா ஜெயினான்னு சொன்னேன்னா அப்படி தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? விளையாட தெரிஞ்சா வந்து பேசுறா அப்ப கம்மன் இல்லை பேசுறது கேட்டு கம்மன். சரி போடு 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 நானும் போடுவேன் பாரு. எப்படி சுத்ததானே போறேன் எப்படி போட்டாங்க அதான் மயிர் இங்க பாரு மயிருக்கு அப்புறம் நானும் பேசுவேன் ஜெயினா. அப்ப எனக்கு மயிராகும் குஞ்சாகும் புண்டையாகும் எல்லாம் ஆகும். அப்ப எல்லாத்துக்கும் எல்லாம் ஆகும். நீ இப்போ நீ யாரா ஸ்ரீதர் அதுக்கு எதுக்கு விளையாடிட்டு இனிமேல் விளையாடுறக்கெல்லாம் கூப்பிடாது. விளையாடும் போது விளையாடுறவங்க தான் தெரியும். எதுக்குடா அப்படி விளையாடிட்டு அப்படி எதுக்குடா? ஒரு பால் மேட்சுக்கு போட்டால் எல்லாரும் போட தான் செய்வாங்க. எல்லா பாலும் அக்யூரேட்டாக போட முடியாது எல்லாத்தினாலையும். சரி சரி அவன் எல்லாரும் போடுறாங்க. எல்லாரும் லெக் சைடில் தான் போடுறாங்க. இங்கே அடி அடி நீ லெக் சைடில் வீக் போட்டால் தூக்கி வீசி இருந்தாச்சு. இல்லை காது
அப்போ லைன்ல இல்லை நான் அதான் வேணும். டேய் அப்பாடா கேப்ஸு வரணும் போனா ஸ்ரீதரனா போறேண்ணா ஒரு பையன் அவ்வளோ இதுலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் டைமுக்கு சேர்த்து கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கணும். போடு சேர்த்தான்